அண்மை செய்தி. சென்னையிலிருந்து பல்வேறு இடங்களுக்கு புறப்பட வேண்டிய விமானங்கள் தாமதமாகி இருப்பதாக தகவல் கிடைத்திருக்கிறது. விமானம் புறப்படுவதில் தாமதம் ஏற்பட்டிருப்பதாக தகவல் கிடைத்திருக்கிறது. சென்னையிலிருந்து பல்வேறு இடங்களுக்கு புறப்பட வேண்டிய விமானங்கள் தாமதம் ஏற்பட்டிருப்பதாக தகவல் கிடைத்திருக்கிறது. சென்னையிலிருந்து பல்வேறு இடங்களுக்கு புறப்பட வேண்டிய விமானங்கள் தாமதமாகி இருப்பதாக தகவல் கிடைத்திருக்கிறது. போகி பண்டிகையை ஒட்டி பொருட்களை எரிப்பதால் உருவான புகை, பனிப்பொழிவு காரணமாக சென்னையின் விமானங்கள் தாமதமாக புறப்பட வேண்டிய நிலை ஏற்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் மகேஷ் வழங்கிட கேட்கலாம். வணக்கம் மகேஷ், விவரங்கள். வணக்கம் தர்ஷினி. சென்னையில் பார்த்தீங்கன்னா பொங்கல் பண்டிகை முன்னதாக போகி பண்டிகையானது இன்று அதிகாலையிலிருந்து மக்களால் கொண்டாடப்பட்டு தங்களுடைய வீடுகளில் பழைய பொருட்களை வீதியில் கொண்டு வந்து அதனை எரித்து புதியதை பழையன கழிதலும் புதிதென புகுதலும் என ஒரு பழமொழிக்கு ஏற்ப இந்த ஒரு விஷயங்கள் கடைபிடிக்கப்பட்டு வரக்கூடிய சூழ்நிலை ஒரே நேரத்தில் அதிக அளவு எரிக்கப்பட்டதன் காரணமாக சென்னை முழுவதும் பனிப்பொழிவுடன் கூடிய புகை மண்டலமாக காட்சியளிக்கிறது. அதன் எதிரொலியாக சென்னை விமான நிலையத்தில் காலையிலிருந்து புறப்பட வேண்டிய விமானங்கள் அனைத்தும் தாமதமாக புறப்பட வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளது. குறிப்பாக சென்னையிலிருந்து திருவனந்தபுரம் செல்லக்கூடிய இண்டிகா விமானமானது காலை 4:50 மணிக்கு சென்னையிலிருந்து புறப்பட வேண்டும். ஆனால் இதுவரை அந்த விமானமானது புறப்படவில்லை. குறிப்பாக 200க்கும் மேற்பட்ட பயணிகள் அந்த விமானத்தில் உள்ளே காத்திருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது. எனவே நிர்வாகமானது காலை 8 மணிக்கு பிறகுதான் நிலைமை சரி செய்த பிறகுதான் இந்த விமானம் புறப்படும் என தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளதன் காரணமாக பயணிகள் அனைவரும் கடும் அவதிக்கு உள்ளாகி இருக்கக்கூடிய சூழலை தான் பார்க்க முடியுது. விமான நிலையம் முழுவதும் புகை மண்டலமாக காட்சியளிப்பதன் காரணமாக பயணிகள் தங்களுடைய சொந்த இடங்களுக்கு அதே போல பயணத்தினுடைய நேரம் மாற்றி அமைக்கப்பட்டிருப்பதன் காரணமாக கடுமையான ஒரு இடர்பாடுகள் ஏற்பட்டிருப்பதான் பார்க்க முடியுது. புகை மண்டலத்தினுடைய பாதிப்பு குறைந்தால் மட்டும்தான் விமானமானது காலை 8 மணிக்கு இயக்கப்படுமா அல்லது மாற்றி அமைக்கப்படுமா என்பது குறித்து முடிவெடுக்கப்படும் என பயணிகளிடம் அந்த விமானத்தினுடைய பைலட் அவர்கள் வாக்கி டாக்கி மூலமாக சொல்லக்கூடிய ஒரு செய்தியாக தான் பார்க்க முடிகிறது களத்தில் நம்மால். தர்ஷினி, செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.